கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிப்போமா சார்? முதல் கேள்வி கரூர்ல இருந்து பழனிசாமி கேட்கிறார். இல்லைங்க, இன்னைக்கு கரூரை சுட்டு தான் தமிழ்நாடே வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன் சார்? மக்கள் தலை சுத்தி உண்மையில் நடந்தது என்ன, நடப்பது என்னன்னு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து புரியாம வந்து ஏதோ சொல்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவங்க தப்பு, ஒரு பக்கம் அவங்க தப்பு, ஒரு பக்கம் போன மக்களுடைய தப்பு, இதெல்லாம் தாண்டி யாருடைய சதி திட்டம், இன்னாருடைய சதி திட்டம், இதுல அதை பத்தி பேசினா இது நமக்கு எதிரான சதி திட்டம் உருவாயிடும். இப்படி பல, அதாவது நடந்தது வந்து விதியா சதியா நிதியா இல்ல வெறும் மிதியா? சதியா விதியா சதியா நிதியா இல்ல வெறும் மிதிச்சு இப்படின்னு இன்னும் புரியாம இருக்கு. இது ஒரு நபர் ஆணையம் இல்ல, பல நபர் ஆணையம் போட்டாலும் இதெல்லாம் ஒரு நபர் ஆணையெல்லாம் எவ்வளவு பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? தூத்துக்குடியில அதே அம்மா கொடுத்தாங்க அறிக்கை, இது வரைக்கும் அந்த அறிக்கை முழுசா வெளியில வந்துச்சா இல்ல அதுபடி நடந்துட்டாங்களா? அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயை கைது பண்ணுவோமான்னு முதல்வர்கிட்ட கேட்ட போது அறிக்கை வரட்டும்னாரு. அப்படின்னா சமீபத்தில் வந்து ஒன்றும் முடிவெடுக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். விஜயை கைது செய்தால் விபரீதமாகும்ன்றது அது கூட புரியாமல் இருப்பாங்களா? அது கரெக்டாக தானே வந்து அது வந்து அவருக்கு அடுத்த தளபதிகளை வந்து புஷி ஆனந்த், மதியழகன், நிர்மல்குமார், ஆக மொத்தம் யாரோ ஒரு சக்தி வந்து, யாரோ நம்ம யாரையும் சொல்லலப்பா, எங்கள் வீட்டு கதவை வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் சனிக்கிழமை விடிகாலையில் கதவு தட்ட வேணாம்ப்பா, நாங்கள் ஊரை பூட்டிட்டு வெளியில் இருக்கோம்ப்பா, நாங்க பேசுனது வந்து யாரோ ஒரு அரசியல் சக்தி. இந்த அரசியல் சக்தியை பத்தி சீனாக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப வந்த நியூஸ், சீனா வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கு. எதுக்கு? கரூர் நிகழ்வுக்கு. சீனா வரைக்கும் கரூருடைய புகழ், தமிழ்நாட்டினுடைய புகழ், இப்படி வச்சுங்க, தாவேகாவினுடைய புகழ், திமுக அரசுடைய புகழ், தமிழ்நாட்டு மக்களின் முட்டாள்தனத்தை, அந்த சினிமா முகத்தில் அலையும் முட்டாள்தனத்தின் புகழ் வந்து சீனா வரைக்கும் பரவி இருக்கு. கரூர்ல ஆரம்பிக்கிறது நியாயம், ஆரம்பிங்க. அந்த கரூர் பழனிசாமி என்ன கேட்கிறார் என்றால், பட்டீஸ்வரம் கோவிலில் துர்க்கையம்மனுக்கு செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டை மாலையாக அணிவித்து அலங்காரமாமே, உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? இதுல எங்க ஊர் பக்கத்துல தான் பட்டீஸ்வரம், இங்க ஒரு துர்க்கையம்மன் கோயில் இருக்கு. அப்புறம் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு மிகப்பெரிய நிறைய இந்த என்ன சொல்றது, பண்டைய கால அந்த நம்ம தமிழ் பண்பாடு அதில் உள்ள இது. அங்கே வந்து அதை பற்றி பேசுறதுனால ஒரு வரி நான் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறேன், மன்னிக்கணும். எங்கள் ஊருன்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன், அது என்னுடைய வழக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஒரு ஆத்தர், ஒரு நூலாசிரியர் வந்து பார்த்துட்டு எழுதியிருக்கான், ஏன்னா மோனாலிசாவுடைய சிரிப்பு உலகம் பூரா வந்து இதுதான் உலகத்திலேயே சிறந்த ஓவியம், அந்த சிரிப்புக்கு இணையான அது ஒரு லேசான ஒரு புன்னகை மோனாலிசா அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்கே இந்த தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரம் கோயிலில் வந்து ஒரு இது இருக்குது, அதாவது அன்னபூரணி சிலை. அன்னபூரணின்னா அம்மன் சிலைன்னு வச்சுங்க. இந்த அம்மன் சிரிக்கிறத பார்த்தா 100, 1000 மோனாலிசாவுக்கு சமானம். அதை வந்து அவன் பெயிண்டில் வரைஞ்சிருக்கான். அது கூட வந்து அந்த மோனாலிசா எதுனா வந்து அவர் வந்து அவருடைய காதலியை வைத்து வரைந்ததாக சொல்வார்கள், மாடலாக வைத்து. இவன் வந்து கற்பனையில் வரைகிறான். அம்மனை வரைகிறான்னா அதை கல்லில் செதுக்கி இப்படி ஒரு சிரிப்பு வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி தேர் மாதிரி ஒரு நாணயம் மாதிரி இருக்கும். ஒரு நாணயம்னா ஒரு 1 ரூபா காயின், அந்த சைஸுக்குள்ள விநாயகர் தூண்ல, அந்த தூண்ல வந்து அந்த விநாயகரோட காலில் பார்த்தீங்கன்னா 5 நகமும், 2 காலில் 5 நகமும் வந்து கரெக்டாக தெரியும். கை நகமும் தொட்டு பார்த்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். நகம் மட்டும் விரலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1 ரூபா காயின் சைஸ் தான். அதுக்குள்ள ஒரு விநாயகர், அதுக்குள்ள இவ்வளவு சிற்பம். இந்த மாதிரி பல நுணுக்கங்கள் உள்ளது. ஒரு பக்கம் பார்த்தா மாடு மாதிரி, ஒரு பக்கம் பார்த்தா யானை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்கு. மிக புகழ்பெற்ற கோயில். ஆனால் வந்து பெரிதாக ஒன்றும் கூட்டம் வராத கோயில்.
அந்த கோயிலில் தான் துர்க்கை அம்மனுக்கு அது சொல்லியிருக்காங்க. தென்முரீஸ்வரர் கோயில்னு படித்த ஞாபகமாக இருக்குது. அந்த கோயிலில் வந்து செல்லாத 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டெலாம் மாலையாக போட்டாங்க. நம்ம ஆள் வந்து ஆசாமியை தான் ஏமாத்தணும்னு இல்லை, சாமியே ஏமாத்திடுறான் பாருங்க. சாமி என்ன புது நோட்டு பழைய நோட்டா தெரிய சாமிக்கு டிமானிட்டைசேஷன் பற்றி யார் சொல்லியிருப்பாங்க? தெரியாது இல்லை. அதனால ஏமாத்திடுறாங்க. யார் துர்க்கை அம்மன்ட்ட போய் வந்து மோடி டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாரு, 2016 பண்ணாரு, 2017 பண்ணாருன்னு ஏதோ ஒரு கணக்கு யாராவது சொல்ல போறாங்களா? 2000 ரூபாய் நோட்லாம் வச்சிருக்கான். சமீப காலம் வரைக்கும் வந்து சாமி இன்னும் பேப்பரா படிக்குது, வாட்ஸ்அப்பா பார்க்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். நம்ம தான் வாட்ஸ்அப் பார்க்குறோம். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாமிகளை ஏமாத்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. வெறும் பத்திரிகையை மட்டும் படிக்கலை, சேனலை மட்டும் பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துட்றான், எல்லாத்துலேயும் வந்துடுது. அதில் வரும்போது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இந்தியாவில் வந்து ஜோஹோ வேம்பு அரட்டைன்னு வந்துடுச்சு. கூகுளுக்கு பதிலாக கோகுல்னு வரப்போதான். இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்குற டஃப் கொடுக்கறதுக்காக பண்ணுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சாமியையும் ஏமாற்ற போயிட்டான். ரெண்டாவது இதில் வந்து பழைய 500 ரூபாய் நோட்டு, பழைய 1000 ரூபாய் நோட்டு இதெல்லாம் யார் வச்சுருப்பா? பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், இவங்க தான் வச்சுருப்பாங்க. முக்கிய புள்ளிகள், அதான் முக்கிய புள்ளி, சமுதாயத்தின் முக்கிய புள்ளிகள், நமது வழிகாட்டிகள், அவங்க தான் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து அதில் கோயிலில் வந்து இப்போ எங்கேயாவது உண்டியலில் போட்டான்னா தொழிலதிபரோ வியாபாரிகளோ போட்டுருக்கலாம். கோயிலில் போட்டான் அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து போன தடவை ஏதோ பேசணும், சேப்பானால வந்து ஒரு கட்சி அழிய போகுதா அப்படின்னு ஒரு கவலையில் பேசுகிறோம். நம்ம சேப்பாவுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி பேசணும். அந்த சேப்பா நான் சொல்கிறது நீங்கள் யாரையாவது தப்பாக நினச்சிடாதீங்க, நீங்கள் எங்கேயாவது ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னது சேர்த்த பாவத்தினால. ஆமாம், நீங்கள் பழைய நோட்டெல்லாம் நீங்கள் பிளாக் மணி சேர்த்து வச்சுருந்தா அது சேர்த்த பாவம் தானே? ஆமாம், பாவத்தை சேர்த்தது தானே. அந்த சேப்பானால வந்து இது விளைஞ்சிருக்குமா, சேப்பாதான் இதற்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து கிருஷ்ணராஜ் கேட்கிறார். திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே 100 ஆண்டுகள் பழமையான சிவபெருமான் மலைக்கோவில் காணாமல் போய்விட்டதாமே. கரெக்டாக தான் படித்தேன் நான். ஆமாம், கரெக்டாக தான் படிச்சேன். கோயில் அது வடிவேலு ஒரு படத்தில் கிணத்தை காணும்னு சொல்லுவார், அந்த மாதிரி கோயிலை காணும். இதற்கு நான் வந்து முக்கியமாக வந்து யாரை வந்து குற்றம் சாட்டணும்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை தான் குற்றம். அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் மலைமலையாக போயிட்டு மாநாடு தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார்? மலை என்பது வந்து ஒரு தமிழ் அன்னையின் மார்பகம். ஒரு அன்னையின் மார்பகத்தை வெட்டும்போது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரலையா? லாஜிக்கு நியாயமாக தான் பேசினார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மலைகளை இந்த மாதிரி வெட்டி கல்லாக விற்கிறீங்க, ஆற்று மணலை வந்து மணலாக விற்கிறீங்க, கனிம வளங்கள் விற்கிறீங்க, பாதைகளை விற்கிறீங்க. ஆமாம், இதான் சொல்கிறாரு. இப்போ தான் பேசினார். ஆனால் இவர் இப்படி பேச போகிறாருன்றது தெரியறதுக்கு, ஏன்னா இது நடந்தது வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாலே நடந்துச்சு. பேசுறதுக்கு அப்புறம் நடந்திருந்தா ஐயோ சீமான் தெரியாதவங்களுக்கு கூட ஐடியா கொடுத்துட்டாரேன்னு சொல்லலாம். ஆனால் திராவிடத்துக்கு வந்து யாருமே ஐடியா கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி தப்பு பண்ணணும், குற்றம் பண்ணணும், ஏமாற்றணும், மோசடி பண்ணணும்னா அவர்களுக்கு மற்றவங்க ஐடியாவே தேவையில்லை. அவங்க சொந்த மூளையாக நல்லா தான் இருக்குது, வேலை செய்யுது. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக கரெக்டாக ஆரம்பத்துலேருந்து சர்க்காரியா பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக வேலை செய்யுது. சரிங்களா? அந்த வகையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எந்த ஊர் ஏதோ திருப்பூர் மங்கலம். ஆமாம், மங்கலம்னு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், பழஞ்ச சிவன் கோயில், பல நூற்றாண்டுகள். அது பாறை கோயில், சின்ன குன்று. அந்த குன்றில் அப்படி ஏறி போய் பார்த்துட்டு வருவாங்க. அது பெருசாக ஒன்றும் பூஜை கஜை இல்லை, இடிஞ்சு கிடக்கு, இடிபாடுகள். இப்போ சும்மா இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க, அறநிலைத்துறையில் போய் பாருங்கள் சிவன் கோயில் இடிபாடுகளோடு இருக்குது, பூஜை கூட ஒழுங்காக நடக்கலை, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஆகா இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அதை போய் பார்த்துட்டு நாங்கள் சீரமைக்கிறோம், கவலைப்படாதீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, நைட்டு தூங்கிட்டு காலையில் பார்த்தா, அதாவது சும்மா உதாரணமாக சொல்கிறேன், ஒரு சில நாட்களில் மொத்த கோயிலையும் இடித்து தரமட்டமாக்கி அங்கே இருந்த கல் சிலை எதையுமே காணும். யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. அறநிலையத்துறையை கூட்டா எப்பா சீரமைக்க சொன்னால் கோயிலை காணும்னு போய் கேட்டால், ஆமாங்க இருக்கிற கோயிலை இடிச்சிட்டு முதலேருந்து நாங்கள் கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களாம்.
ஏங்க சோழர் காலத்திலேயோ ஏதோ ஒரு காலத்தில் நாயக்கர் காலத்திலேயோ எப்போ கட்டின கோயில், சிவன் கோயில், பழமையான கோயில். அந்த கோயிலை அதில் நீங்கள் வந்து இடிபாடுகளை சரி பண்ணி எங்கே கட்டணமோ பழுது பார்த்து அதை ஓரளவுக்கு அதோடைய பழமை குறையாமல், நான் கூட வந்து கீழப்பழையாறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு காலத்தில் வந்து தஞ்சாவூர் வந்து சோழர்களின் தலைநகரமாக ராஜராஜ சோழன் பீரியடில் தான் வந்துச்சு. ராஜராஜ சோழனுக்கு முன்னால் அவங்க அப்பா அவர் உத்தம சோழனா ஏதோ அதை வரிசையாக அந்த வகையில் அவங்க அந்த அவருடைய மூதாதையர்கள் பீரியடில் பழையாறை தான் வந்து சோழர்களின் தலைநகரமாக இருந்தது. அந்த கீழப்பழையாறை, அதில் மேலே பழையாறைன்னு அது அந்த காலத்தில் வந்து சோழர் காலத்தில் அதெல்லாம் அந்த கிழக்கு மேற்குங்கிறத வச்சு சொல்லுவாங்க. இப்போ இந்த கீழப்பழையாறை கோயிலில் எதேச்சியாக ஒரு நாள் போயிருந்தேன். இப்போ 4 கோயிலுக்கெலாம் நான் சொல்கிறது 10-15 வருஷம் முன்னால் போனபோது அந்த கோயில் பூட்டி இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு 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 இந்த ஆடு மேய்க்கிற ஒரு அம்மா வந்து அந்த சாவி வந்து ஐயர் வீட்டில் தான் இருக்குது, அந்த குறுக்கல் வீட்டில், நான் வாங்கின்னு வரேன்னு போய் வாங்கின்னு வந்து திறந்து விட்டாங்க. போய் பார்த்து கூப்பிட்டாங்க, மெட்ராஸ்லேருந்து எங்கேருந்து வரீங்கன்னா, அப்போ நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன், மெட்ராஸ்லேருந்து வரேன், நான் உங்களுக்கு இந்தோனேஷியா புரிய போதும் அந்த பண்ணாங்க. அப்புறம் விபூதி எடுத்து கொடுத்தாங்க, குங்குமம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க அங்கே இருக்குது பாருங்கள் எடுத்துங்க. நான் சொன்னேன் நீங்கள் எடுத்து கொடுங்கம்மான்னு. ஐயோ நாங்களாம் தொடக்கூடாது சாமின்னாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீ தாம்மா அம்முன்னு, நீ இல்லைன்னா நான் பார்த்துருக்கவே முடியாது, நீ எடுத்து கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நம்ம ஓன்னு எழுதிடுச்சு. அந்த அம்மாக்கிட்ட ஒரு அப்போ ஏதோ 500 ரூபாயை கொடுத்து ஏதாவது வீட்டில் பேர பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கமான்னு. ஐயா நீங்கள் நான் வாங்க மாட்டேன், கோயிலுக்கு காமிச்சா புண்ணியம், நீங்கள் ஏதாவது வந்து நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில் பாருங்கள் சுற்றுப்புறம்லாம் எப்படி இடிஞ்சு கிடக்கு, சோழம் கட்டின கோயில் முப்பாட்டம் கட்ட அப்படி அர்த்தத்தில் பேசி இந்த கோயிலுக்கு எதா பண்ணுங்க. நான் கொடுத்தது எதா 300 500 வாங்கியிருந்தா அன்றைக்கி பொழுது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உடனே நான் வந்து அறநிலையத்துறையில் அப்போ வந்து பிச்சாண்டி இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜேசி வந்து காமராஜர் மாதிரி நேர்மையான ஒரு சைக்கிளில் வந்து காரெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அரசில் சைக்கிளில் வந்து பழைய சோறு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கூலி ஆட்களோட வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு நேர்மையாளர் ஒருத்தர் இருந்தார், ஜெயராமன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர்கிட்ட கேட்டபோது, இல்லை சார் எங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த அறநிலையத்துறையில் அந்த சுற்றி இருக்கிற அந்த செவரை சுற்றுச்சுவரை இடிச்சிட்டு பூசா கட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சோழ காலகட்டத்தில் பாறைகள், அதில் கல்வெட்டுகள்லாம் இருக்குது, அதை போய் இடித்தோம்னா அர்த்தமே இல்லையே, அதுக்கு எதாவது நீங்கள் செய்ய முடியுமானார். ஒரு 12 லட்சம் ரூபா கொடுத்து ஒரே ஒரு பக்க செவரை கட்டுறதுக்கு அதை வந்து இருக்கிற பாறையை அப்படியே உடைக்காமல் பிரித்து அந்த கல்லை சதுரமாக அந்த கல்லை எடுத்து மறுபடியும் அதை ரீசெட் பண்ணி கொஞ்சம் பேஸை ஸ்ட்ராங் பண்ணி பண்ணுறதுக்கு 12 லட்சம் ரூபா ஆச்சு ஒரே ஒரு பக்கம். அப்போ தோண்டும் போது இதுக்காக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல சிலைகள் கிடச்சிது. செலவு ஏன் செலவில் தோண்டினாங்க, ஸ்பான்சர் பண்ணி தோண்டினா கீழே மணல் கிடச்சிது. அந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் மணல். அந்த கோபுரம் வந்து பாதியில் நிற்கும். இப்போவும் போய் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பாதியில் தான் மொட்டையாக தான் பாதியில் நிற்கிது. கட்டும்போது ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் படையெடுப்பு ஏற்பட்டு ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்கலான்னு தெரியல, அதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க பொழுது. அந்த மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணால் அப்போ நாகநாதன் இருந்தார், தொல்பொருள் இறந்துட்டார் நாகசாமி, அவர் அப்போவே வயசு. அவர்கிட்ட போய் வந்து அங்கே காயின்லாம் கிடச்சிது, சோழர் காலத்து காயின், அதெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட அரசு அதிகாரிகள் நானும் சேர்ந்து கொண்டு போய் காமிச்சு, இந்த மண் வந்து இது வேம்பார் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த மண், இந்த ஏரியா மண்ணே கிடையாது. அப்போ எங்கே அங்கேருந்து மாட்டு வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான், இந்த வெள்ளை மண் நைஸாக இருக்கும். அது வந்து அந்த கோயில். அப்போது இந்த கதையெல்லாம் வந்து என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டால் சொல்லுவாங்க. அப்போது சோழர்கள் காலத்திலோ அந்த புராண பூர்வீக காலத்தில் வந்து அதை வந்து நம்ம இடித்து தள்ளிடாம அந்த பழமை மாறாமல் இருக்க வேணும். ஆனால் திராவிடம் திராவிடம் வந்து அந்த பழைய பெருமை தமிழனுக்கு இருக்கக்கூடாது. கவனிக்காது. அதெல்லாம் தமிழ் மன்னர்கள், அவர்கள் திராவிட மன்னர்கள் இல்லை. அதனால அதை இடித்து தள்ளிட்டு கோயிலை காணும், வடிவேலு கிணறு மாதிரி. இதுதான் வந்து நடந்திருக்கு. இதை வந்து பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். நமக்கு கிடைத்த செய்திகளின்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காணாமல் போன கோயில்களின் எண்ணிக்கை மட்டுமே 15,000 என்று ஒரு உயர்நீதி மன்றத்தில் வழக்கில் இருக்கும் நிலுவை வழக்கு வந்து சொல்லுது. 15,000 கோயில்கள் காணும்னா என்ன, இதே மாதிரி இந்த கதி தான் நடந்திருக்கு. இது ஒன்று புதுசாக 15,001 அவ்வளோதான். சரிங்க சார். ஆம்பூரிலிருந்து காதர் மொய்தீன் கேட்கிறார், திமுக கூட்டணியில் காங்கிரஸை விட கூடுதல் சீட்டு பெற விசிக திட்டமாமே, நடக்குமா? எனக்கு என்னமோ ரொம்ப கவலையாக இருக்குது 2026 தேர்தலை பார்த்தா. ஏன் சார்? பயமாக இருக்குது.
திமுக பயப்படணும், அதிமுக பயப்படணும். எனக்கு பயமா இருக்குங்க. அதான் நீங்க ஏன் பயப்படுறீங்க? காங்கிரஸ் வந்து ஏற்கனவே 125 சீட்டு கேக்குது தமிழ்நாட்டில். மொத்தமே 234 தான்ன்றது யாராவது ஞாபகப்படுத்தினா பரவாயில்ல. அவங்க பாட்டில் ஏதோ 1000 சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்லேயே 572 தான். ஆமா, அப்போ கூட இவங்களுக்கு வந்து ஏங்க போன தடவை வந்து 22 நம்ம கொடுத்தாங்க, 18 நம்ம ஜெயிச்சாங்க. அதாவது 10% சீட்டுன்னு வச்சுங்க 234. 10%ன்னு வச்சா நீங்கள் 125ன்னு கேட்டால் அதே 10% கணக்கு வச்சா 1250 சீட்னா பாராளுமன்றம், மேல் சபை எல்லாத்தையும் சேர்த்தா கூட வராது போல இருக்கு. பக்கத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷையும் நம்ம சேர்த்துக்கணும் போல இருக்கு. இது என்ன கணக்கில் கேட்குறாங்கன்னு தெரியல. சரி, கீழே உள்ள ராஜேஷ்குமார், KS அழகிரி இவங்க தான் கேட்குறாங்கன்னு பார்த்தா இந்த இவர் சோடங்கர் சொல்லிட்டாரு. சோடங்கரே சொல்லியிருக்காரு, நம்ம அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசணும், நமக்கு யார் உரிய இது கொடுக்குறாங்களோ 125 சீட்டாவது கொடுக்கணும்னு. காங்கிரஸை விட எங்களுக்கு அதிகமாக வேணுன்றார் அண்ணன் திருமாவளவன். 125, அப்போ இவங்களுக்கு ஒரு 150, 275, ஆனால் மொத்தம் 234 தான். 234க்குள்ளே 275 போகாதுன்ற கணக்கு இவங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதா? இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் மற்ற சிறு சிறு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இருக்கு. திமுக தலையில் துண்டே போட்டுக்கிட்டு போகும். திமுக எங்கே போகும்? இன்னும் போகிற போக பார்த்தா அவங்கள திமுகவை வந்து எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் விசாகப்பட்டினம், ஓங்கோல், விஜயவாடான்னு எங்கேயாவது போய் நிற்க சொல்லுவாங்களோ? நான் பொதுவான ஊர்களை சொன்னேன், நீங்கள் ஏதாவது தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு வாயில் வந்த ஊரை சொன்னேன். சரி, கேரளான்னு வேணாலும் வச்சுங்க. எங்கேயாவது போய் வைக்கம் கீக்கம்னு எங்கேயாவது போய் நிற்க சொல்லுவாங்களோ? ஏங்க தமிழ்நாட்டில் 234 சீட்டில் கேட்குறதுல ஒரு அர்த்தம் வேணாமா? இவர் பெருந்தன்மையாக சொல்கிறாரு, அதை விட அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். ஆனால் அங்கே தான் அண்ணன் திருமா நிற்கிறார். நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் கூட இந்த திராவிடத்தில் பழகாதது. அண்ணன் திருமா திராவிடத்திலேயே கூடவே வந்து ஜெயின் சக்குன்னு வந்து கொட்டி 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 அந்த ஜால்ராலேயே ஊர்னவர் இல்லை. அதனால் கரெக்டாக சொல்லிட்டாரு, காங்கிரஸையோட அதிக சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு அது வந்து தகுதியானவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் அவசரம் காட்ட விரும்பவில்லை. உரிய நேரத்தில் கேட்போம். மீட்டிங் உள்ளே போகும்போது, முதல்வரை பார்க்க போகும்போது அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அடங்க மறு அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு போனார். கிட்டத்தட்ட திரும்பி வரும்போது ஏங்க இந்த பேசுனீங்க, பேசும் போது எல்லாம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு. வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு உரிய நேரத்தில் அதை பற்றி பேசுவோம், மியாவ் 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 அப்படின்னு போயிட்டாரு. சார் ரிங்டோன் மாற்றி போகிறீங்க. மியாவ் இல்லை சார், அது சீர்றது இல்லை. சிங்கம் ஒன்று சிறு முயலானது, சிங்கம் ஒன்று சிறு பூனையானது, இந்த மாதிரி ஒரு டைட்டில் போடக்கூடிய ஒரு அது அந்த மாதிரி ஒரு கதை அது. அப்படிதான் அவர் வந்து ஏதோ பேசியிருக்காரு. சரியா அப்பப்போ இந்த மாதிரி தான் வந்து பேசி அரிக்கும் போது சொரிஞ்சிக்க வேண்டியதுதான். ரைட்டு. அரிக்கும் போது மட்டும்தான் சொரியணும். அதான் இல்லை, நமக்கு மற்றவங்களுக்கு சொரிஞ்சு விடுறது அது வேற விஷயம். அதுதான், அது வந்து நம்ம வந்து சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ சொரிஞ்சு விடுவோம். நான் சொல்றது சொந்தமாக நமக்கு அரிக்கும் போது அப்பப்போ சொரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இப்படி பேசி அதுக்கு வேற ஒரு வார்த்தை தமிழில் உண்டு, அதை நம்ம வயசுக்கு பேசக்கூடாது. ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்ல இருந்து மணவாளன் கேட்கிறார், 2 நாட்களில் 10 சட்டக் கல்லூரிகளை ஆய்வு செய்து அங்கீகாரம் கொடுத்த அம்பேத்கர் பல்கலைக்கழகம் இப்போதாவது தமிழக அரசின் சுறுசுறுப்பையும் செயல் வேகத்தையும் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமாம்மா, உங்களை தான் கேட்குறேன். பயமா என்ன கடுமையான கேள்வி இது. அதாவது அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுக்கு வருது. இவங்க வந்து இந்த புதுசாக இந்த தனியார் சட்டக்கல்லூரிகள் இப்போ தான் எல்லாரும் தான் ஆரம்பிக்கிறாங்களே. இன்ஜினியரிங் ஆரம்பித்தாங்க, ஒரு பீரியடில் இன்ஜினியரிங் மோஸு எல்லாம் மாளிகை மாதிரி பெரிய மைசூர் மகாராஜா மாளிகை மாதிரி கல்லூரி கட்டிட்டாங்க. ஆனால் சேகரத்தில் கிட்டத்தட்ட 150-200 கல்லூரிக்கு மேலே வந்து 10% கூட மாணவர்களை சேர்க்க முடியல. சில கல்லூரிகளில் வந்து ஒருத்தர் 2 பேர் கூட சேரலை. அவ்வளோ பெரிய பில்டிங்கை. நான் அதான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த செயல்படாத இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் பேசாமல் அந்த விவசாயிகளுக்கு நெல் கோடவுனை மாற்றினா புண்ணியமாக போகும், மழையில் நினையாமல். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரவங்கலாம் பார்த்தா வந்து இன்ஜினியரிங் படித்தவனா இன்ஜினியரு சுக்குநீருன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை வந்து நடத்தவே முடியாமல் இப்படி கஷ்டப்படுறாங்க. இதுக்கு பேசாமல் நெல் கோடவுனை வந்தால் விவசாயமாவது தழைக்கும். அந்த வகையில் நம்ம ஐடியா கொடுப்போம். நம்ம ஐடியாவை யார் கேட்பாங்க? 180 கோடி 380 கோடி எவனோ பான்பீடாக்காரன் இந்த சொல்லி எவனையோ கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஒரு தமிழன், அதுவும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த படம் கேட்குறீங்களா? இல்லை
நான் சொல்றேன் பணம் கொடுத்து கொடுக்கலையே, நான் சொல்றேன் ஆலோசனையே இலவசமா ஏத்துங்க. இலவசமா கொடுத்தாலே மதிக்க மாட்டேன்றானுங்க. இதையே நான் 300 கோடின்னு சொன்னா ஒரு கால் வந்து திரும்பி பார்ப்பாங்களா தெரியல. இலவசம் சொன்னா மதிப்பு, இலவசம்னா மதிப்பு இல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது கல்லூரியில் வந்து 2 நாள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கல்லூரியோ என்னமோ வந்து போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாளில் என்ன ஆய்வு பண்ணோன்னா, ஒரு கல்லூரிக்கு இன்னொரு கல்லூரிக்கெல்லாம் வித்தியாசம். மொத்தம் ஒரு நாளைக்கு 1200 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கணும் அந்த ஆய்வு குழு. 1200 கிலோமீட்டர், எவ்வளோ தூரம் பாருங்கள். இங்கேருந்து ஹைதராபாதே 700, எனக்கு பையன் வீடுன்றதுனால எனக்கு கணக்கு தெரியும். இன்னும் தாண்டி கிட்டத்தட்ட பாம்பே போகிற வழின்னு வைங்க. இந்த டிஸ்டன்ஸை காரில் தானே ஒரு ஜீப்போ காரோ வச்சுருப்பாங்க, அதில் போய் 10 காலேஜை 2 நாளில் முடிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 3-4 காலேஜ் அந்த மாதிரி. அவன் வந்து அந்த கல்லூரிகளில் இருந்த அந்த நேரத்தை கணக்கிட்டால் சராசரியாக 7 நிமிடம் ஒரு கல்லூரியில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 7 நிமிடம். 7 நிமிஷத்தில் போய் அவன் உட்கார வச்சு ஐயா இருங்க டீ வாங்கிட்டு வாங்குறேன்னு சொல்கிறதுக்கே 7 நிமிஷம் ஆகும், இல்லை கூட ஆகும். ஆய்வு பண்ணி முடிச்சு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இப்போ புரியுதா சுறுசுறுப்பு? தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுகிறது இந்த தமிழ்நாடு அரசுன்னு அவர் என்ன கேட்குறாரு. ஐயா 100% ஏற்றுக்கிறேன், இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வரும். 7 நிமிஷம் ஆய்வில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வந்து ஆய்வு பண்ணதில் 7 நிமிஷம், அதுவும் ஒரு நாளைக்கு 3-4 காலேஜ் 1200 கிலோமீட்டர் வந்து போனது. ஒரு ஊர்ல வியோ ஒருத்தர் நீ தான் குப்புசாமியான்னு கேட்கறதுக்கே 1/4 மணி நேரம் விவசாய இடத்துக்கு கையெழுத்து போட்டு தருவாரு. காலேஜுக்கு ஒரே நாளில் 10, அதுவும் ஒரு நாளைக்கு 10 காலேஜ் இப்படி வந்து போட்டு ஒரு நாளைக்கு 3-4 காலேஜ், அது மாதிரி 2 நாளில் 10 காலேஜ், 2.5 நாளில் வந்து 10 காலேஜ். இப்போதான் போன மாதம் எண்டில் ஏதோ ஒரு இதில் தான் முடிச்சிருக்காங்க. இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு எதற்காக எப்படி நடந்திருக்கும், இந்த 7 நிமிடத்தில் வந்து என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு பரிமாற்றம். நம்ம பரிமாற்றம் சொன்னது டீயா காஃபியோன்ற நல்ல அர்த்தத்தில் சொல்லுவோம். அது என்ன பரிமாற்றம் நமக்கு தெரியல. ஏதோ இல்லை, அது முன்னாலேயே நடந்திருக்கலாம். முதல்ல பரிமாற்றம் இப்படி நடந்தால் இந்த சட்டக்கல்லூரியிலிருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும்? எல்லா வழக்கறிஞர்களையும் நம்ம வந்து குறை சொல்லலை. இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கே இது வந்து ஒரு அவலட்சணமாக அவமானமாக போய் விடாதா? இப்படி வரக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து நாளைக்கு வழக்காடும் பொழுது பொதுமக்களுக்கு வந்து எப்படி பாதிக்கப்படுவாங்க? ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமானு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். வேகம் அதிகம், சுறுசுறுப்பு அதிகம். ஆனால் என்ன, வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகம் இல்லையே அப்படிங்கிறது தான். பட் விவேகம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. அது சட்டக்கல்லூரி, அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டாங்க, எஸ்டிமேட்டு, இது மூலமாக எவ்வளோ வசூல் பண்ணணும்னு நடந்துச்சு. அடுத்ததாக ஆலங்குளத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார், திமுகவில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். திமுகவில் ஊழல்வாதிகளுக்கு ஒரே வரியில் எனக்கு தோன்றதை சொல்லிடுறேன். ஒரே வரியில் என்னுடைய படங்களில் கவர்ச்சியை எதிர்பார்த்து வராதீர்கள், எப்படி ஒரு நடிகை சொன்னாங்க. சன்னி லியோன் அப்படின்னா யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், உங்கள் வயசுக்கு தெரிஞ்சிருக்கோம். இல்லை, இப்போ நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்களே. ஆமாம், அதான் எல்லாம் பார்த்துருக்கீங்க, தெரியுது. அவங்க நடித்த படங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். இது அதான் நடுவில் டெஸ்ட் பண்ணலாம் தான் கேட்டேன். சன்னி லியோன் படம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. வீட்டுக்கு போகும்போது சன்னி லியோனை பற்றி பேசுனீங்கன்னா என்ன வந்து ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலோட கட்சி சின்னம் தான் கையில் வரும், ஜாகிரதை ஐயா. இதை எதை நான் கேட்க போய் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லி உங்கள் வீட்லேயும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கையில் கெஜ்ரிவால் சின்னத்தோட வாசலில் நிற்க போகிறாங்க. சன்னி லியோன் வந்து என்னுடைய படங்களில் கவர்ச்சி எதிர்பார்க்காதீர்கள், அதையும் திமுக ஏன்னா ஊழல்வாதிகளுக்கு இடமே இல்லை. திமுகவில் ஊழல்வாதிக்கு இடமே இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறீங்களா? இதான் அது, அதான் இது. இதை எப்படி நம்புறீங்களோ அப்படிதான் அதையும் நம்பணும். இல்லை எப்படி இருக்குமோ? ஊழல்வாதிகள்லாம் இடது பக்கம் இருந்தா அவருக்கும் முதல்வரும் என்னை விட வயதானவர், வயதில் மூத்தவர். கொஞ்சம் இடது பக்க கண்ணில் ஏதாவது கேட்ராக்ட் வந்திருக்கலாம் அவருக்கு. இப்போ எனக்கு கூட கொஞ்சம் கேட்ராக்ட் இருக்குதோன்னு டவுட் வந்தது. அப்புறம் பார்த்தா இல்லைன்னாங்க, இருக்குன்னாங்க, ஏதோ தெரியல, ஒன்றும் பண்ணல. நான் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில்
மூக்கு கண்ணாடியோட போடாமல் தான் படிச்சுட்டு இருக்கேன். ரைட்டு, இப்போ அது மாதிரி இருக்கலாம். இந்த வயதுக்கு வரக்கூடிய இடது பக்கம் ஒரு கால் அவருக்கு வந்து கேட்ராக்ட் மாதிரி ஏதாவது இருந்து அவர்களுக்கு இடம் இல்லை, வலது பக்கம் வாருங்கள், இடம் இல்லை வலம். அது மட்டும் இல்லை, ஊழல்வாதிகள் வலது பக்கம் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு முதல்வர் வரும்போது ஊழல்வாதிகளுடன் அவர் வலம் வந்தார், அப்படி வலம் வலது பக்கம் இருந்தா வலம் வந்தார் சொல்றது. சொன்னது வந்து இடம் வலம் சொல்லல, இத சொல்றாரு, சைடு சொல்றாரு, இடமா வலமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல சன்னி லியோனி இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா விட மாட்டீங்களே சார். இல்லைங்க, எனக்கு வந்து அது உடனே வந்து, ஏன்னா இவ்வளவு அப்பட்டமாக அவர் சொல்கிறார் என்பது எனக்கு சன்னி லியோன் தான் ஞாபகம் வராங்க. ஆனால் தயவு பண்ணி உங்கள் வீட்டில் இந்த இஷ்யூவை பார்க்காம பார்த்துங்க. நீங்கள் சன்னி லியோன் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. நான் பொறுப்பு இல்லை. அவங்க ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க, திரைப்படங்களை நடிக்கிறாங்க. நல்ல உள்ளம். ஏங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள மட்டும்தான் ஒத்து பார்த்துருக்கீங்க. ஐயா வேணாம், அடுத்தது போங்க. சரி சார், அடுத்ததான் பொன்னேரி போயிடுறேன் சார். பொன்னேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்கிறார். சரிங்க. விண்ணில் 31 அட்லஸ் என்ற வேற்று கிரக வாசிகளின் விண்கலத்தை கண்டறிந்ததாக கூறுகிறாரு எலான் மஸ்க். அதாவது எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப் வந்து எப்படி ஒரு விதமான அது ஒரு கிறுக்கோ, அதுக்கு வந்து கொஞ்சமும் வந்து அடுத்த லெவல் இல்லை, அதாவது ஈக்குவலாக வரக்கூடியது. அமெரிக்கா கட்சின்னு ஒரு தனியாக ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம். அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறது உண்மையா இல்லையா தெரியல. ஆனால் வந்து அவர் மிகப்பெரிய அந்த ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய விண்வெளி நிறுவனத்தை வச்சு பல சாதனைகள் பண்ணியிருக்கார். அதில் நம்ம ஒன்றும் அவரை குறை சொல்லலை. கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார். திடீர்னு ட்விட்டரை வந்து எக்ஸுன்னு பேரை மாற்றினார், அது பேரை மாற்றுவார், இதை பண்ணுவார், இந்த மாதிரி கொஞ்சம் தடால் புடால் பண்ணுவார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 31 அட்லாஸ்ன்னு ஏதோ ஒரு விண்வெளி ஒரு கிரகமோ இல்லை உபகிரகமோ ஏதோ விண்வெளியில் தட்டுப்படுது. இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா விண்வெளியார். அவர் என்ன சொல்கிறாரு, இது வேற்று கிரகவாசிகளின் விண்கலம், அலின்னு சொல்லுவாங்க. அலின்னா வேற்று கிரகவாசிகள். அது நம்ம என்னமோ பூமியில் மட்டும்தான் மக்கள் இருக்கோன்னு நினைக்கிறாங்க இல்லையா. வேறு கிரகத்திலையும் மக்கள், செவ்வாய் கிரகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வேறு கிரகத்தில் இருக்காங்கன்னு உண்மையா இல்லையா தெரியாது. நிறையா பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓன்னு வரும், அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். என்ன அடையாளம் தெரியாத பறக்கும் கலங்கள். இது எங்கேருந்து வருது, யார் அனுப்பிச்சாங்கன்னு, இங்கே பூமியிலேருந்து யார் அனுப்பலைன்னா அப்போ யார் அனுப்புகிறா? அப்போ வேற்று கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தேரிக்கு இடம் கொடுக்குது. அது யூஎஃப்ஓ வந்ததுமாங்க, அது யூஎஃப்ஓ இல்லைன்னு ஒரு சர்ச்சை அடிக்கடி வரும் பொதுவாக பல வருடங்களாக. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த 31 அட்லாஸுங்கிறது வந்து அது ஒரு உபகிரகமோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அது வந்து வேற்று கிரகவாசிகள் வருகிறார்கள், இது பூமிக்கே மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறார். இப்போ 31 அட்லாஸ்ன்னு ஒரு உபகிரகமோ இல்லை அது மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சேட்டலைட்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு பேர் 31 அட்லாஸுங்கிறது பொதுவாக யார் கண்டுபிடிச்சாங்களோ ஏதோ அதை ஒட்டி அவங்க வைக்கிற பேர் தான் அந்த பேர் வைப்பாங்க. சரி வச்சுட்டாங்க. அது இப்போ வேற்று கிரகவாசிகளின் விண்கலமாக இருந்தால் பூமி மீது மனிதர்கள் மீது படையெடுக்கலாம்னு அவர் சொல்கிறார். நம்மளை தாக்கலாம், நமக்கு ஆபத்தாக வரலாம். எனக்கு என்னமோ எலான் மஸ்க்கு சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கார். ஏன் சார், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு முக்கிய புள்ளி, ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர், குடும்பத்திலேயே முக்கியமானவர்னா உங்களுக்கு தெரியும். யாருக்கு மரியாதை அதிகம்? புதுசாக கல்யாணம் ஆள் உங்களுக்கு தெரியும். புதுசாக கல்யாணம் ஆன ஆளுக்கு எங்கே மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா மாப்பிள்ளைக்கு செமத்தியாக மரியாதை பண்ணுவாங்க. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க மாப்பிள்ளை, சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளை, உட்கார்ந்தீங்களா மாப்பிள்ளை, தண்ணி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். இருந்தால் கூட மாப்பிள்ளை உங்களுக்கு புது மாப்பிள்ளைங்கிறதுனால உங்களுக்கு நல்லா புரியுன்றதுனால மாப்பிள்ளை தானே. ஆமாம், மாப்பிள்ளை. அதனால் வந்து யாரோ ஒரு மாப்பிள்ளை வந்து பின்னால் இருந்துக்கிட்டு நான் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கெலாம் வந்து சில நிறுவனங்களுக்கெல்லாம் பின்னால் ஸ்பான்சராக இருக்கும் சொல்லி வானம்னு ஒன்று ஆரம்பித்தார். எனக்கு என்னமோ இவங்க தனியாக பிளேன் வச்சுருக்காங்க. இப்போ கூட துணை முதல்வர் துபாய்க்கு போயிட்டு வந்தார். ஆமாம், துபாய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனாரா? போன தடவை பேசணுமா? உடனே கரூருக்கு வந்தார். கரூரில் முக்கியமான நிகழ்வு வந்து போய் கலந்துக்கிட்டார். ஆஸ்பத்திரிக்கு போனார், பேசினார், பேட்டி கொடுத்தாரு. டப்புனு ஏறி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் பார்க்க போயிட்டாரா துபாய்க்கு? தனி விமானம் வச்சுக்கலாம். ஏன் தனி ஒரு கிரகம், ஒரு உபகிரகம் வச்சுக்கூடாதா? ஒரு சேட்டலைட் வச்சுக்கூடாதா? என்ன அது வேற்று கிரகவாசின்னு சொல்லி ஏன் வந்து ஒரு திராவிடத்தை சிறுமைப்படுத்துகிறார் இந்த எலான் மஸ்க்? அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழர்களின் அந்த விஞ்ஞான திறன் பற்றி அவருக்கு வந்து தெரியல, விண்வெளி திறன் பற்றி. மாற்றி சொல்லிட்டீங்க, திராவிடர்கள்.
சரி, அது சில சமயத்தில் வந்துடும். நம்மளை தமிழர்கள்னு வேஷம் போடுறவங்கள நம்ம நம்பிடுறோம் இல்லையா? யாரெல்லாம் தமிழர்னு வேஷம் போடுறானோ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த வேஷக்காரனை நம்பி தானே வீணா போனோம். நான் கரூரை பற்றி பேசலை, பொதுவாக பேச மொத்தமாகவே. அதனால பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி திராவிடத்துடைய இதை புரிஞ்சிக்காம பேசியிருக்காரு எலான் மஸ்க். ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து தான் அவங்க வந்திருக்காங்கன்னு இல்லை. இது அநேகமாக என்னுடைய சந்தேகம், இது திராவிட விண்கலம். அது பலான குடும்பத்திலேருந்து பலான முறையில் அது அந்த உபகிரகத்தில் ஒரு கால் தேர்தல் வருது, பணம்லாம் இங்கெல்லாம் கோயிலாக 200 கோடி 300 கோடின்னு வச்சா ஒரு கால் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அங்கே உபகிரகத்தில் வச்சுட்டு வேணும்போது இறக்கிப்பாங்களோ சொல்ல முடியாது. சர்க்காரியா அந்த காலத்தில் சொல்லிட்டு போனதை நம்ம கொஞ்சம் அப்படியே விரிவுபடுத்தி 2025 கொண்டு பார்த்தா எல்லாமே சாத்தியம்னு தெரியுது. அடுத்த கேள்விக்கு போயிடுங்க, நமக்கு எதுக்கு வம்பு. ஓகே சார். அடுத்ததாக கப்பலூர்லேருந்து முனியசாமி கேட்கிறார். கேள்வி அருமை. திமுகவில் மூலவர் உற்சவர் எல்லாமே ஸ்டாலின் தான் என்கிறாரே அமைச்சர் சேகர் பாபு. ஆமாம், சேகர் பாபு மூலவர் உற்சவர் அறநிலையத்துறையில் இருக்கிறதுனால பாவம் அவர் நேரமும் கோயிலை பற்றியே சிந்திக்கிறார். அவருடைய அந்த சின்சியரிட்டி, அந்த இதை நம்ம பாராட்டணும். எந்த நேரமும் கோயில் தான். அது என்ன மூலவர் உற்சவர் என்ன சார்? இல்லைங்க, அவர் கோயில் நினைக்கிறாங்க, கோயில் உண்டியல், கோயில் நிலம், கோயில் வாடகை இல்லைங்க. அதாவது கோயிலுடைய நிலங்களை, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்பதை பற்றி சிந்திக்கிறார். கோயில் நிலங்களை பற்றியே சிந்திக்கிறாரு, உண்டியலை பற்றியே சிந்திக்கிறார்னு நீங்க தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. அரசுக்கு கஜானா கொண்டு வரதுக்கு அரசா இல்லையா நமக்கு தெரியல, பட் கஜானா ரைட். அப்போ அந்த மாதிரி அவர் பாருங்க, அது மூலவர் உற்சவர் ரெண்டுமே அவர் தான் அப்படிங்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியணும். என்னது சார்? அவருக்கும் உற்சவர் என்று சொல்லப்படும் சின்னவருக்கும் ஒத்து வரவில்லை. சமீபத்தில் வட சென்னையில் நிகழ்ந்த சில விஷயங்களில் அவருக்கு சின்னவரோடு கருத்து வேறுபாடு, உற்சவரோடு, சின்னவர்னு தப்பா சொல்லிட்டேங்க, உற்சவரோடு கருத்து வேறுபாடு. என்ன கருத்து? மூலவர்னா மூளை அவரு உங்களுக்கு தெரியும். உற்சவர்னா என்ன பண்ணுவாங்க, திருவீதி உலாவுக்கு கூட்டு வரதெல்லாம் உற்சவர். மூலவரை பேத்து எடுத்துட்டு வர மாட்டாங்க, கோயிலுடைய பொதுவாக. அந்த மாதிரி இப்போ திமுகவில் மூலவர் யாரு, உற்சவர் யாரு? மூலவர் பெரிய. இப்போ எல்லாரும் மூலவரையும் பார்த்துட்டு உற்சவரையும் பார்த்து தானே கும்பிட்டுட்டு வராங்க. 86 வயதான சீனியர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே. அப்போ மூலவரும் அவர்தான் உற்சவரும் அவர்தான் சொல்வதன் பின்னால் ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் பார்க்குறேன். அப்போ உற்சவரை நான் ரெக்கக்னைஸ் பண்ணல. மூலவர் தான் உற்சவர், உற்சவர் தான் மூலவர், இரண்டுமே அவர் தான். அவரை தாண்டி உற்சவர் யாரும் சின்னவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா, ரெண்டாவது அவர் வேற கிச்சனுக்கு வேண்டியவர். இதில் நம்ம இன்னொருத்தருடைய குடும்ப பிரச்சனைக்குள்ள நம்ம குடும்பத்தில் குழப்பம் அளிக்கக்கூடாது. நம்ம இன்னொருத்தர் குடும்பத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அந்த குடும்பத்தில் 1000 அடிதடி இருக்கும். பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கும், பிள்ளைக்கும் சீனியர்களுக்கும் இருக்கும், அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கும். நம்ம ஒரு குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடாது. நமக்கு அந்த அனாவசிய பாவம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுங்க. அடுத்த கேள்வி. ஓகே சார். அடுத்ததாக திண்டிவனத்திலிருந்து தனசேகர் கேட்கிறார். தாயுமானவர் திட்ட பயனாளிகளில் திருப்பூரில் 119 பேர் உயிருடன் இல்லை. செய்தி எப்படி இருக்கிறது? இது தாய்மானவர்ன்றது வீடு தேடி ரேஷன். இந்த 70 வயசுக்கு மேலே ஆனவங்கலாம் அவங்க ரேஷன் கடைக்கு வர வேணாம், அவங்க வீட்லேயே போய் ரேஷன் வேண்டியதை கொடுத்துட்டு வருவோன்னு. இதில் 119 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக நான் எடுத்துக்கல. அது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக எடுத்துக்கல. ஏன்னு கேட்டால், ஏதோ ஒரு கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே அந்த மாதிரி கேட்டகரியில் வராங்க. வீட்டில் கொண்டு போய் 40,000 70,000 ஏதோ கதை சொல்கிறாங்க, புள்ளி விவரம். அதில் எது கரெக்டுன்னு தெரியல. அதில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இல்லை கொண்டு போய் வாங்கிட்டு போகிற பயோமெட்ரிக்கெல்லாம் வச்சுட்டு போகும்போதே ரேஷன் கடை பொருட்கள் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடத்தலாகுது. வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறேன்னு கொண்டு வந்தால் அங்கேருந்து கிளம்பிடும், வீட்டுக்கு வரும். யாருடைய வீட்டுக்கு வரப்போகுதுங்கிறது தான் கேள்வி.
உரியவருடைய வீட்டுக்கு வருமா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு வருமா, உதயசூரி வீட்டுக்கு போகுமா, அது எங்க போகுமா தெரியாது நமக்கு. இதுல 119 பேர் உயிருடன் இல்லை என்பது அதிர்ச்சி இல்லை. அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஒரு காலம் அவங்க குடும்பத்துல உரிய முறையில் அதை அரசுக்கு தெரிவிக்காமல் இருக்கலாம், இயல்பாக நிகழ்வது. ஆனால் நான் கேள்விப்பட்டது இந்த 119 பேரும் சமீப காலம் வரை அவர்கள் இறந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆன இந்த 119 பேரில் பெரும்பகுதியானவர்கள் செத்து போய் பல வருஷங்கள் அதுக்கு அப்புறமும் கூட ரேஷன் கடைக்கு பொருட்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள் ஆவியாக இதுதான் அதிர்ச்சியான செய்தி. 119 அதிர்ச்சி இல்லை, வாங்கிட்டு போனதான் அதிர்ச்சி. அந்த 119ல் அவங்க என்னைக்கு இறந்தாங்க? 2023 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. 24 ஜனவரி பிப்ரவரிலாம் வரிசையாக வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி பல அதில் கேஸ் இருக்கு. அப்படின்னா என்ன இப்போ தெரியுதா? கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் எப்படி கடத்தல் பண்ண முடியுதுன்னு. ஆக ஆவிகளின் மூலமா டிரான்ஸ்போர்ட். ஆமாம், இந்த தாயுமானவர் திட்டத்தில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு காரணம் நமது கழக ஆட்சி அல்ல, திராவிட ஆட்சி அல்ல, இது திராவிட மாடல். அது ஆவிகளின் மாடல் இல்ல. ஒரு கால் இப்படி இருக்குமோ? இப்பதான் புரியுது. எலான் மஸ்க் சொன்ன கேள்வி கேட்டீங்களா? ஆமா. அந்த கிரகம் அது என்ன 31 அட்லாஸ், அதுல வாங்கிட்டு போயிட்டாங்களோ இறந்து போனவர்கள் இருந்து. இறந்து போனதுக்கு அப்புறம் அவர்கள் ஆவி உலகத்தில் இருந்திருப்பார்கள். அப்போ அந்த 31 அட்லாஸ்ல அவங்க ஈஸியாக ஏறி இருப்பாங்க. ஆவி உலகம்னா மேலே எங்கேயோ இருக்குல்ல, நமக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை, இப்போதைக்கு பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அது அதில் வாங்கிட்டு போயிருப்பாங்களோ 31 அட்லாஸ்ல இருக்கலாம். திராவிட மாடலில் எது வேணாலும் நடக்கலாம். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலேயே பட்டா மாற்ற லஞ்சம் வாங்கிய கிராம அதிகாரி கைதாகி உள்ளாரே. ரொம்ப தப்புங்க. யாருங்க அவர் கேட்டவர்? தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் அடிக்கடி கேள்வி கேட்குறாரு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த அதிக பிரசங்கத்தானே நான் அதை கண்டிக்கிறேன். மைக்கேல் ராஜ் அவர்களே நியாயத்தை தானே சார் கேட்குறாரு. அவரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாருங்க அவரு. ஏன்னா ஒரு தமிழக முதல்வர் திமுக அரசு எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை அளித்து கொண்டு வருகிறது. இந்த ஆட்சியில் எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்கள் முதல் 4.5 வருஷத்துல நாங்கள் கொஞ்சம் தூங்கின மாதிரி இருந்துட்டோம். நாங்கள் மற்ற விஷயம் மாதிரி இல்லை, தூங்கிட்டோம். அதில் தூங்கும்போது கூட நாங்கள் அது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதெல்லாம், அதாவது மக்கள் நலன் விஷயத்துல தூங்கிட்டோம். மற்றதெல்லாம் தம் மக்கள் நலன் விஷயத்துல கரெக்டா இருந்துட்டோம். பொதுமக்கள் நலன் விஷயத்துல தூங்கிட்டோம். இப்போ முடிச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரு திட்டமாக கொண்டு வரோம். அந்த திட்டத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. உங்களுடன் ஸ்டாலினில் இந்த நாங்கள் எத்தனை இதை அந்த புகார்களை உடனடியாக எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஐயா எங்களை கரையேற்றுங்க ஐயா, எங்களுக்கு பட்டா கிடைக்கல ஐயா, ரோடு போடல ஐயா, எங்களுக்கு இது மாற்றலை ஐயா, அது மாற்றலையான்னு புகார் கொடுத்தாங்க. இவர்களை இவர்களுடைய கண்ணீரை தாண்டி கரையேற்றணும் என்பதற்காக அதை சொன்னாங்க ஊழியர்கள்ட்ட, அரசு அதிகாரிகள்கிட்ட. அவங்களை எப்படியாவது உங்க கண்ணீரை தாண்டி கரையேற்றணும்னு. அவன் பார்த்தான். கரையேற்றணும்னா என்ன பண்ணோன்னா, வைகை ஆற்றுல கொண்டு போய் கொட்டினா அங்கே கரை இருக்குது, அது பாட்டில் தண்ணியில் போய் கரையேற்றிடும். கரையேற்றிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது கொண்டு போய் எல்லாம் குப்பமேட்டில் போட்டான். அதுவும் எப்படி சிறப்பாக நமது திட்டம் செயல்பட்டு இருக்கின்றது. ஏன் எனக்கு மைக்கேல் ராஜ் பேரில் கோபம் வருதுன்னால், பொய் சொல்கிறார் அவர். சார் உங்களுடன் ஸ்டாலின்ல ஒருத்தர் புகார் கொடுக்க வந்தது உண்மை, பட்டா மாற்றத்திற்காக. ஆமா, அவர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட லஞ்சம் வாங்கினது உண்மை. நமக்கு அது இல்ல கோபம். அந்த முகாமில் லஞ்சம் வாங்கினார்னு சொன்னார் பாருங்க, மிகப்பெரிய பொய். திராவிடத்தை இழிவுபடுத்துகிறார். முகாமுக்கு வந்தவரை பக்கத்துல உள்ள டீ கடைக்கு கூட்டு போய் அங்கதான் அந்த 3000 ரூபாய் வாங்கினார். முகாமில் இல்ல. நீங்க அப்ப அதுக்கு காரணம், இந்த குற்றத்திற்கு காரணம் முகாமா டீ கடையா? டீ கடை தான். அந்த டீ கடைக்காரரை தானே கைது பண்ணணும் நீங்க. ஆமா, அதான டீ கடையில தானே லஞ்சம் பரிமாற்றம் நடந்தது. அப்ப யாரை கைது பண்ணணும்? டீ கடைக்காரரை. டீ கடைக்காரரை தான் கைது பண்ணணும். டீ கடைக்காரர்களே உசார். ஆமா, டீ கடையில ஒருத்தன் உட்காந்து பேசுறான்னா டீயை கலந்து ஏதாவது காசை வாங்கிட்டு போகாதீங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, நீ இல்லைன்னா நாளைக்கு நீங்க பொறுப்பாயிடுவீங்க.
நாங்கள் காவல்துறையில் கரூரில் நாங்கள் கண்டுக்காமல் ஏதோ குறுக்கலான இடத்துல கொடுத்துருவோம், வேடிக்கை பார்ப்போம். பலது பல மாதிரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் புஷி ஆனந்தை கைது பண்ணு, அவரை கைது பண்ணு, இவரை கைது பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம சட்டபூர்வமான செயல்படலையா? எந்த யூடியூபர்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்களாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. அந்த மாதிரி டீ கடைக்காரர்களே உஷார். இதை போய் டீ கடையில் நடந்த ஒரு குற்றத்தை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நடந்ததாக கூறுகிறாரே, அதனால அவர் பேர் அதனால மைக்கேல் ராஜை வன்மையாக கண்டிக்கிறோம். சாதாரணமல்ல, வன்மையாக. ஆமாம், ரைட்டு சார். அடுத்ததாக செங்கையிலிருந்து பத்மநாபன் துரை கேட்கிறார். சென்னை மாநகரில் குப்பைகளை கையாள முடியாமல் திணறும் மாநகராட்சி, மலை போல் குவியும் குப்பை, இதற்கு தீர்வே இல்லையா? இல்லைங்க, அதாவது குப்பைகளை அள்ளுவதற்கு தீர்வு இல்லையானா, தூய்மை பணியாளர்லாம் ஒழுங்காக அவனுக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவனை கரெக்டாக வச்சுருந்தா அவன் குப்பையை அள்ளுவான். நீங்கள் அவனை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்க போராட்டம் பண்ண இருக்கும்போது, அவன் எதிர்கட்சியில் இருக்கும்போது, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏற்றி விட்டீங்க, அப்புறம் வழக்கம் போல் விட்டுட்டீங்க, எல்லாரையும் விட்டீங்க, போக்குவரத்தை விட்டீங்க, அரசு ஊழியர்களை விட்டீங்க, ஆசிரியர்களை விட்டீங்க, மாணவர்களை விட்டீங்க, அதே மாதிரி இவங்களையும் விட்டீங்க. ஆனால் என்ன தூய்மை பணியாளர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன புரியல? கல்வி இல்லாமல் ஸ்கூலை குவார்டர்லி லீவ், ஆஃபர்லி லீவ்னு மூடினா கூட ஒன்றும் பெருசாகிட போகிறது இல்லை, அந்த மாதிரி மூடிக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. போக்குவரத்து இல்லைன்னா இன்றைக்கி பந்து நினச்சிட்டு அவன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். ஆனால் தூய்மை பணியாளர் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கொரோனா பீரியடில் இருந்தால் கூட நம்ம குப்பைகள் எறிவதில் குறைச்சல் இல்லை. இன்ஃபேக்ட் அப்போ தான் கொரோனா பீரியடில் குப்பை அதிகமாக இருந்துச்சு, மருத்துவ குப்பை, உணவு குப்பைன்னு. அப்போது தூய்மை பணியாளர் இல்லைன்னா நாடு நாரிடும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு உண்மை. அப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் அவனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவனை குண்டாசில் போகிறது, சிறையில் வைக்கிறது, அவனை துன்புறுத்துறதுன்னு பண்ணினால், அதுக்கு நடுவில் உங்கள் கட்சியில் சேர்ந்த ஒரு பொண்ணையை கூப்பிட்டு நான் தூய்மை பணியாளர்னு சொல்லி இந்த நாடகம் ஆடினீங்கன்னா அவனுக்கு தெரியாதா யார் தூய்மை பணியாளர் இல்லைன்னு? பத்தாவதுக்கு எத்தனை நாளைக்கு உணவு இல்லாமல் அன்னைக்கு காலையில் உணவு, ஆமாம், உணவு கொடுத்தா மாதிரி ஒரு வேஷம் போட்டுருவீங்க. அந்த உணவு எவ்வளோ நாள் கொடுப்பீங்க, அந்த உணவு எப்படி இருக்கும், எவ்வளோ கேள்வி இருக்குது. அது மாதிரி வரும்போது இவங்க அந்த குப்பைகள் ஏன்னா அங்கங்கே நீங்கள் வட சென்னையில் வந்ததை பற்றி தான் இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இன்னும் பல இடங்களில் நடக்குது. அவன் எப்படி அவனுடைய அந்த கோபத்தையும் அவனுடைய ஆதங்கத்தையும் அதிருப்தியும் எப்படி காமிப்பான்? அந்த குப்பைகள் குவிந்து வரும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அந்த பள்ளிக்கரணை அந்த இதை பறவைகள் சரணாலயமாக இருந்ததை குப்பை மேடாக ஆக்கியது யாரு? மாறி மாறி வந்த அரசுகள், குறிப்பாக இப்போ ஆட்சி புரிவதனால் இந்த அரசு, இதுக்கு முன்னால் அரசும் அப்படிதான் செஞ்சிச்சு. ஆனால் இப்போவும் அதை குப்பை மேடாக, அந்த குப்பை மேடாக ஆக்கும் பொழுது நீங்கள் அங்கே இடம் பத்தலை பள்ளிக்கரணையில், இதுக்காக பள்ளிக்கரணையில் போய் கொட்ட முடியுமா? நாங்கள் செலவு பண்ணி அங்கங்கே குப்பை மேடு. சென்னையில் பல இடங்களில் குப்பை மேடுகள் இப்படி குப்பை குவிந்து வருகிறது. இப்போ மக்கள் தேர்தல் வரும் பொழுது குப்பைகளை நிராகரிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். கூட்டி தள்ளிடுவாங்க. அதான், குப்பைகளை நிராகரிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அடுத்ததாக பெரம்பலூரிலிருந்து ஆதி தமிழன் கேட்கிறார். ஆதி திராவிடர் சமூக நல விடுதிகளில் பொது சமையலறை உணவில் புழு பூச்சி கிடப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனரே. இதுதாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய கஷ்டம். நாங்கள் நல்லது பண்ணால் அதை பற்றி பேசவே மாட்டோம். சார், இதில் என்ன சார் நல்லது? உணவில் புழு பூச்சி போடுறது நல்லதா? ஏங்க, அந்த மாணவர்கள் தான் சைவ உணவு பத்தாது, எங்களுக்கு அசைவ உணவு வேணும்னு கேட்டாங்க. அது புழுவும் பூச்சியும் அசைவத்தில் அதுதாங்க எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிது. நாங்கள் போய் ஆடு அப்புறம் கோழி இதெல்லாம் வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கினாங்க. இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த புழு பூச்சிலாம். காசு கொடுத்து அரசு கஜானா காலியாக இருக்கும்போது ஆடு வாங்கு கோழி வாங்குன்னா எங்கே போய் வாங்குங்க? ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா தாய் வளர்க்கலையே அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம உலகநாயகம் 16 வயதினில் பேசினார். அது மாதிரி இதெல்லாம் யாருமே வளர்க்காம இந்த புழு பூச்சிலாம் வளருது. ஆடு கோழிலாம் யாராவது வளர்க்கணும், அதை செலவு பண்ணி வாங்கணும். செலவை மிச்சப்படுத்தி அசைவ உணவை மாணவர்களுக்கு கொடுக்கணும். எத்தனையோ பேர் சைவம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இருந்தால் கூட அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் இருப்பார்கள், நிறைய கணிசமாக இருப்பார்கள். அவர்களுக்காக ஒரு நல்லது செய்யணும்னு நாங்கள் இயல்பாக இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அசைவத்தை கொடுத்திருக்கிறோம். அதுவும் யாருக்கு?
பட்டியலினத்தை சேர்ந்த அவர் பேரே ஆதி தமிழன் கேட்டிருக்கிறவருக்கு. ஆனால் தான் கரெக்டாக கேட்டிருக்காரு. தமிழன் ஆதி திராவிடர் பற்றி கேட்குறாரு. ஆமாம், கேட்குறாரு, கரெக்டாக தான் கேட்குறாரு. ஆனால் ஆதி தமிழன்னு பேர் வச்சிருக்காரு, ஆதி திராவிடன்னு பேர் வைக்காம அவரை பாராட்டணும். நம்ம சில பாராட்டணும், உண்மையான தமிழன் அவர். ஆனாலும் அதை புழு பூச்சியை வச்சு கொடுத்தாருன்னு இதை பெரிய ஒரு வருத்தமாக சொல்கிறீங்க, இதை ஒரு கோபமாக சொல்கிறீங்க. ரெண்டாவது, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கல. இந்த புழு பூச்சியில் இருக்கிறதா முக்கியம். எல்லா ஆதி திராவிடர் அந்த விடுதிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஆதி திராவிடர் விடுதின்னு பேரை சமூக நீதி விடுதிகள்னு பேரை மாற்றணும். ஆமாம், அவ்வளவு பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறோம். ஏதோ புழு பூச்சி வந்துச்சு, நீங்கள் அப்புறம் எடுத்து கேட்பீங்க, அந்த புழு பூச்சியில் ஒரு விஷப்பூச்சி இருந்து அதில் 4 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சி நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த திராவிடத்துக்கு எதிரான சிந்தனையிலேயே வளர்ந்தவர்கள் உங்களை போன்றவர்கள். இப்படி கேள்வி கேட்டால் திராவிடத்துக்கு எதிரான. ஆமாம், நான் இப்போ திராவிடத்தை மனதில் வைத்து சிந்திக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக தெரியுது, அவங்களுக்கு ஃபேவரபிள் பாயிண்ட்டாக. நீங்கள் ஒரு 4 பேர் போவான், சென்னையே 140 கோடி, தமிழ்நாட்டில் 8 கோடின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி, தமிழ்நாட்டில் 8 கோடின்னு. 8 கோடி பேரில் ஒரு 4 பேர் 40 பேர் போனதே ஒரு பெரிய விஷயமா நாங்கள் வருந்துகிறோம், வேதனையில் இருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் துக்கமாக இருக்கிறது. ஒரு அமைச்சர் தேம்பி அழுதாரு, அவருக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கணும்னு அன்புமணி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாலேயே நம்ம பேசிட்டோம், அன்றைக்கி பேசும்போதே தேம்பி அழுததெல்லாம் நமக்கு என்ன வருத்தம்னா, ஃப்ரீயாக அரசியலில் இருக்கிறவங்களாம் பிரமாதமாக நடிக்கிறான், நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றேன்றான். சரி, வந்த நடிகனாவது ஒரு அரசியல்வாதி நடிக்கும் அளவுக்காவது நடிகர் 100 கோடி வாங்குற நடிகர் நடிக்கிறாருன்னா அவர் நடிக்காம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு, வெளியே வரமாட்டேன்றார். அவர் ரியல் நடிகர். ஆமா, அது ரியல் நடிகர்களை விட இந்த ரியல் நடிகர்கள் தான் நடிப்பு திறமை அதிகம். இவங்க திறமையை இப்போதான் எப்பாவது ஒரு தான் தெரியுது. நீங்க அங்க சினிமா தியேட்டர்ல போய் பாக்குறீங்க, இது ஃப்ரீயாவே தெரியுது. அன்பில் மகேஷ் மாதிரி அவர் பாருங்க, அவர் உணர்ச்சி வசப்பட்டதை பார்த்ததுலேருந்து எனக்கே மனசு உடஞ்சி போச்சு. அப்படி இல்லை, எதுக்காக சமூக நீதி விடுதின்னு பேர் மாற்றினது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியிலிருந்து அதிலிருந்து தலித்துகளுக்கு சரியான மரியாதை இல்லைன்னு சொல்லி திராவிட கழகத்தின் முன்னோடியான நீதி கட்சியிலேருந்து விலகி போனார் MC ராஜா. அவர் பேரை மெட்ராஸில் ஹாஸ்டலில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறீங்களா நீங்கள்? என்னமோ புழு பூச்சி, அந்த புழு பூச்சியில் ஏதாவது விஷம் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா, கெட்டதே நினைக்கிறீங்க. நாங்கள் செய்கிற நல்லதை பற்றி பேசவே மாட்டோம். சமூக நீதி விடுதின்னு பேர் மாற்றணும். பேர் மாற்றினதுனால அப்படியே சமுதாயமே மாறி போச்சு, கவனிச்சிங்களா? சூப்பராக மாறுச்சு. MC ராஜா பேர் வச்சோடனே அப்படியே இந்த பட்டியலினத்து மக்கள் எல்லாரும் அப்படியே ஆனந்தித்து இருக்கிறார்கள். ஆனால் சோத்துல பாருங்க, அது அப்படிதான் இருக்கும், வேற எப்படி இருக்கும்? ரைட்டு சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து கமலிநாதன் கேட்கிறாங்க, அதானி அம்பானியால் என் சகோதரர் ராகுலை விலைக்கு வாங்க முடியாது என்கிறாரே பிரியங்கா வதேரா. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதானி அம்பானி காயலாங்கடை பொருட்களை எல்லாம் விலைக்கு வாங்குவதில்லை. அவங்க சொல்றது ராகுல் காந்தியா சார்? எனக்கு அது தெரியாதுங்க. நான் அதானி அம்பானி ஒரு பெரிய தொழிலதிபர்னு அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்ல, நான் பார்த்த வரைக்கும் அவங்க கப்பல் வியாபாரத்தில் இருக்காங்க, விண்கல வியாபாரத்தில் இருக்காங்க, இந்த வியாபாரம் எண்ணெய் வியாபாரத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி பல வியாபாரங்கள் இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் மீட்டரில் இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய வியாபாரங்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காயலாங்கடை, புதுப்பேட்டை, இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த காயலாங்கடை பொருட்களை அவர்கள் வாங்குவதில்லை. இப்போ நான் ஒரு பதில் சொல்லிட்டேன். இந்த பதிலுக்கு அப்புறம் நீ கேள்வியை படித்து பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, மக்களோட பொறுப்பு. நான் பதில் சொல்லிட்டேன், கேள்வி அதையும் பொருத்தி பார்க்கறது அவங்கவுங்க பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதானி அம்பானி என்ன வாங்குவாங்க அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், தெரிஞ்சுங்க. காயலாங்கடை பொருட்களை அவர்கள் வாங்குவதில்லை அப்படிங்கிறதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். கேள்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைய காதோடுக்கு வந்துட்டீங்களா? கொஞ்சம் காதோடு இந்த தடவை கொஞ்சம் பெருசாக இருக்கும், கேட்டுக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், தேனி உசிலம்பட்டி பக்கத்துலலாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு கீர்த்தி பெற்ற ஒருவர், ஒரு மாண்புமிகு, இவங்க வகையரெல்லாம் சேர்ந்து, அப்புறம் மாப்பிள்ளை, இவங்கெல்லாம் அதாவது ஒரு கூட்டணி 1500 ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டிருக்காங்க தேனி உசிலம்பட்டியில். ஏலக்காய் எஸ்டேட்டு, அந்த முந்திரி எஸ்டேட்லாம் வாங்கி சில மாதங்களுக்கு முன்னால் பேசியிருக்கோம். அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்கே ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பிரபல தாதா ஒருவர்.
பெரிய நகையெல்லாம் போட்டு வருவார். ஆமா, அவர் பேர்லேயே வந்து பணம், செல்வம், வளம் இதெல்லாம் இருக்கும். ஒரு செல்வந்தர்னா எப்படி? வரி வரியா இருக்கும். செல்வம் இருப்பவர் தான் செல்வந்தர். அப்போ அவர் பேர்லேயே இருக்கும், வரி வரியாக நகை போட்டிருப்பாரு. ஆமாம், அவரை கைது பண்ணாங்க. அவர் ஏதோ 2012 ஒரு கேஸில் வந்து ஏதோ ஒரு கொலை கேஸு, அதில் வந்து அவர் அப்பியர் ஆகலை ரொம்ப வருஷமானு சொல்லி ஏதோ அது வந்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை பண்ணிடுச்சு. சரி, இது தனி டீமு, அது அந்த வழக்கை ஃபாலோ பண்ணாங்க, அது பிடிச்சிட்டாங்க. ஆனால் சமீப காலத்தில் இவர் வந்து ஆளும் தரப்பிற்காக சில வேலைகள் செய்து கொண்டிருப்பதாக நமக்கு வந்து செய்திகள். அது அந்த திண்டுக்கல் எஸ்பி ரகசியமான ஒரு அசைன்மெண்ட்ன்றதுனால திண்டுக்கல் மாவட்ட காவல்துறைக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. அந்தந்த மாவட்டத்தில் தெரிஞ்சாலே பெரிய விஷயம், மேலிடத்துலேருந்து வரக்கூடியது. என்னன்னா முக்கியமான ஒரு குடும்பம், அது என்ன குடும்பம்லாம் எங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் முக்கியமான குடும்பம், நான் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமான சுமார் 6 லட்சம் கோடி பெருமானம் உள்ள சொத்து ஆவணங்கள், இதை பற்றி முன்னால் ஒரு தடவை பேசியிருக்கோம். மிகவும் வந்து நிறைய பணம் உள்ளவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அது சமஸ்கிருதம் கலந்த வார்த்தையில் சொல்லுவாங்க, நல்ல சம்பத்து உள்ளவன் அப்படிம்பாங்க. சம்பத்து என்றாலே செல்வம் என்று பொருள். இங்கே ஒரு சம்பத்து ஒரு செல்வம், இதை புரிஞ்சுங்க, அங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது. சம்பத்துனாலும் பணம், செல்வனாலும் பணம். அப்படி வந்து அவருடைய ஒரு கொடவுனில் வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத முன்னால் பேசியிருக்கோம் நம்ம காதோட்டில் சில மாதங்களுக்கு முன்னால். இந்த 6 லட்சம் கோடி உள்ள இந்த டாக்குமெண்ட் வந்து காணாமல் போயிடுச்சு அந்த கொடவுன்லேருந்து. இது எப்படி காணாமல் போச்சுன்றது மர்மமாக இருக்குது. எப்போ கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இதை தேடுவதற்கு காவல்துறை மூலமாக தேடி பார்த்தாங்க, அவங்க மூலமாக எல்லா விதமாகவும் அந்த முக்கிய குடும்பமும் அந்த தலைமையும் அவங்களாம் வந்து தேடி பார்த்தாங்க. இதை வந்து வெளியில் சொல்லவும் முடியாது. அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய குடோன் வந்து பூட்டி இருந்துச்சு, இது யாரோ வந்து ஆட்டை போட்டாங்கன்றாரு. அவங்களும் வந்து எல்லா விதத்துலையும் அவரை விசாரித்து பார்த்தா இன்னமும் அவர் வந்து உண்மையை சொல்கிறார் மாதிரி தான் தெரியுது. அவரை மீறி அது எப்படியோ போயிருக்கிறதுன்னு. இப்போ வந்து இந்த நகை போட்டிருக்காரு இவரை வந்து இந்த டீமு, இந்த பக்கம் தேனி டீமு, திண்டுக்கல் டீமு வேற ஒரு வழக்குக்காக கைது பண்ணிச்சு. அது அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, இந்த அசைன்மெண்ட்டே தெரியாது. இந்த தேனி டீம் மூலமாக மேலிருந்து இவருக்கு அந்த மாண்பு, அந்த தென்பாண்டி சீமையை சேர்ந்த அந்த மாண்பு, கண்ணகி எரித்த ஊரை சேர்ந்த அந்த 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 மாண்பு வந்து அவர் மூலமாக வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இந்த அசைன்மெண்ட், ரகசியமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அசைன்மெண்ட் ரகசியம் தான். அந்த டாக்குமெண்ட்டை தேடி எடுத்தேன். முக்கியம் 6 லட்சம் கோடியா அப்படின்னு. அவர் அதை வந்து தேடுறதுக்கு தான் போகும்போது தான் அவர்கிட்ட என்ன மாட்டுச்சுன்னா, முன்னாள் ஆட்சியில் ஒரு விஞ்ஞான அமைச்சர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் சமீபத்தில் 2 மாதம் முன்னால், ஜூலை மாதம் நினைக்கிறேன், அவர் வீட்டில் வந்து 44 லட்சம், அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல வந்து 44 லட்சம், அவருடைய உறவினர் ஒருவரே வந்து அது அவருடைய வீட்டில் இருந்த 44 லட்சம் ரூபா காணும்னு ஒரு போலீஸில் புகார் கொடுத்தாரு. உண்மையில் அது 44 லட்சம் இல்லை, இதையும் நம்ம காதோடுல தனியாக பேசியிருக்கோம். அது 44 லட்சம் இல்லை, 200 கோடி. அந்த 200 கோடியை வந்து போய் எனக்கு மீட்டு கொடுங்கன்னு அவர் யார்கிட்ட கேட்குறாரு? அந்த உள்ளூர் மாண்பு, கீர்த்தி பெற்ற மாண்புகிட்ட கேட்குறாரு. ஏற்கனவே கேட்டு அதில் வந்து கடைசியில் அது யார் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா, முருகர் மாநாடு நடந்துச்சு பாருங்க. ஆமாம், அரசே நடத்து. தமிழக அரசே அந்த முருகர் மாநாடும் போது அவர் பாவம், இந்த விஞ்ஞான பூர்வமான அமைச்சர் வந்து, முன்னாள் அமைச்சர் வந்து அது கோயிலுக்கு போயிருந்தார். அந்த சமயத்தில் வீட்டில் முருக பக்தர்கள் மாதிரி எல்லாம் வந்து முருகா முருகா அரோகரா அரோகரான்னு அவரை தாண்டி தான் வந்திருக்கு அந்த கும்பல், அரோகரான்னு. அவர் ஏதோ முருகனுக்கு அரோகரான்னு நினச்சாரு. அவர் வீட்டில் இருந்த பணத்துக்கு அரோகரா அது போட்டு 200 கோடி ரூபா பணம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசி மீட்டு அவர்கிட்ட யார் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாதா? மாண்புமிகா இருந்தால் வந்து எல்லாமே அவங்க மாவட்டத்தில் கண்ட்ரோலில் இருக்காதா? அது எப்படி வந்ததுன்னு தெரியாதா? எடுத்ததும் அவர் தான், அவர் சொல்லி தான். யாரு? அந்த முக்கிய மாண்பு சொல்லி தான் எடுத்தது. மீட்டு கொடுக்கறதும் யாருக்கிட்ட போய் கேட்குறாங்க? மாண்புக்கு, அதே மாண்பு கிட்ட தான். எடுத்ததும் நானே, கொடுத்ததும் நானே. எடுத்தவனே கொடுத்து புட்டாண்டி அப்படின்னு பாடணும்.
கொடுத்தவனே எடுத்து விட்டாண்டின்னு இல்லை, எடுத்தவனே கொடுத்து விட்டாண்டின்னு. அவர் வந்து என்ன பண்ணார், ரைட்டுங்க இதெல்லாம் மீட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி 200ல் 100 மீட்டு கொடுத்துட்டாரு. 100 ஒதுக்கப்பட்டது. இப்படி அப்போ இந்த உறவுகள் வந்து கட்சி எல்லைகளை தாண்டி வந்து உறவுகள்லாம் வந்து இருந்தது. இப்போ இந்த 6 லட்சம் கோடி விஷயத்த இந்த பக்கம் வந்து இவரை கைது பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு டீமு. இப்போ அந்த டீமுக்கிட்ட இந்த டீமு கேட்குது, ஏன் அவசரப்பட்டு கைது பண்ண? 12 வருஷமாக அவர் அப்ஸ்காண்டிங்க, அந்த வழக்கில் கோர்ட்டுக்கே வரல. கோர்ட் ஆர்டரை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கோம், அவ்வளோதான். என்னையா அந்த ஆளுக்கு நாங்கள் முக்கியமான வேலைலாம் எவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம், அந்த ஆள் வந்து என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை தேட சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பாருங்கள், 200 ரூபாயை எடுன்னா எடுத்தார், அதில் 100 ரூபாயை திருப்பி கொடுன்னோம் கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட ஆளை போய் நீங்கள் வந்து ஏன் வந்து பண்ணீங்க? அவர் கூட வந்து யார் கூட இருந்தார்னா ஒருத்தர், இது இந்த கல்கியில் வந்து ஒரு அருமையான ஒரு படம், ஒரு கதை வந்தது, அது சினிமாவை கூட வந்தது, பார்த்திபன் கனவுன்னு. திடீர்னு அந்த படம் பேர் ஞாபகம் வந்தது. அது சரி, அது இது சம்மந்தம் இல்லை, விட்டுருங்க. அது ரைட். வந்து அந்த மாதிரி வந்து அவரை வந்து அவரும் இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் பண்ணது போக, இப்போ இதில் பெரிய வந்து இதோடைய ஹைலைட்டே என்னன்னா, இவங்க தேடுற அந்த 6 லட்சம் கோடி அந்த சொத்து ஆவணங்கள் எங்கே இருக்கு? இந்த வரிசையாக நகை போடுபவர் கூட அவர் அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. அப்புறம் அங்கே வந்து ஒரு என்னமோ ஒரு O1 2 அப்படிங்கிற ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான். ABCDயில் O இருக்குல்ல, இந்த ஓக்கு பக்கத்தில் 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், ஏதோ ஒரு நம்பர் போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டும் ஒரு பினாமி இந்த மாண்புமிகுக்கு. அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நார்மலாக வந்து ஆன்லைன் செக்ஸு ட்ரேடெல்லாம் நடக்குதான், விபச்சாரம். அது வந்து யாருடைய ஒத்துழைப்பின் பேர்னா, வழக்கம் போல் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின் பேரில் முக்கிய புள்ளிகளை கூட்டு போய் அங்கே வந்து எல்லாவித வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருது அந்த ரிசார்ட்டில் தானே. இப்போ அதெல்லாம் வந்து இப்போது இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் இதில் எல்லாருக்கும் இப்போ வந்து கண்டுபிடிச்ச ரகசியம் கடைசியில் 2022லேயே இந்த 6 லட்சம் ரூபா டாக்குமெண்ட்டை மத்திய உளவுத்துறை, மத்திய அரசின் உளவுத்துறை கண்டுபிடிச்சி அவங்க ஆட்டையை போட்டுன்னா அதை எடுத்து கேரளாவில் வந்து அப்பொழுது வந்து ஒரு விழா நடந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே வந்திருந்தார், பினராயி விஜயன்லாம் மேடையில் இருந்தார். அந்த விழாவின் போது இந்த உளவுத்துறை டப்புன்னு போய், ஐயா இவங்க குடும்பத்தில் 6 லட்சம் கோடி டாக்குமெண்ட்டு நீங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இந்தாங்க பிடிங்க அதை அப்படின்னு சொல்லி, அது பத்திரமா டெல்லி கருவூலத்தில் இருக்கான், அங்கே போயாச்சு. ஆமாம். இவங்க அது தெரியாமல் இங்கே 3 வருஷமாக இவரை வச்சு அவரை வச்சுன்னு எல்லாரையும் வச்சு தேடிக்கிட்டு இன்னும் அலையிறாங்க. இப்படி ஒரு செய்தி. அவர் அங்கிருந்து மேலிருந்து பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, தேடுங்க நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 மாவட்டத்துக்குள்ளேயும் காவல்துறை வந்து, நீ ஏன் அரெஸ்ட் பண்ண, என்ன கேட்காம நீ ஏன் பண்ண, இல்லை நீ யார் பண்ணுறதுக்கு, நீ பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு, இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இது கடைசியில் வந்து டாக்குமெண்ட்டு அங்கே இருக்கு, தொலைச்சவன் முழிக்கிறான், தொலைச்ச குடும்பத்தை சார்ந்த மாண்பு எல்லாரும் முழிக்கிறாங்க. இவர் மாண்புக்கு என்ன வருத்தம்னா, இதை மீட்டு கொடுத்துருந்தா 200 கோடியில் பாதி கொடுத்தா வந்தது இல்லை. விஞ்ஞான அமைச்சருக்கு, பழைய முன்னாள் அமைச்சருக்கு, விஞ்ஞான ரீதியான அமைச்சருக்கு அவரில் 200ல் பாதி வந்துச்சு. பாதி வேணா ஒரு 20% 25% நமக்கு வந்திருக்குமா, அது கெட்டு போச்சே அப்படின்னு அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காரா. இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், இன்றைக்கான கேள்விகளுக்கான பதிலும் அருமை, காதோடும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணல் சந்திப்போம் சார். வணக்கம்.